மக்கள் நல கூட்டணியின் 3ஆம் கட்ட பரப்புரை இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது திருவள்ளூரில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் அந்த கூட்டணியின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். ஆடுகள்தான் என்ன அதுக்குள்ளேயே மைக்க மாத்துனீங்க, ஒழுங்கா இருந்தது. ஆடுகள் தான் பலியிடப்படுகின்றன, சிங்கங்கள் அல்ல என்று அரிய வாசகத்தை தந்த இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தை யாத்து தந்த மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய கனவுகளை இத்திருவிடத்திலே நனவாக்க புறப்பட்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக நான் கருதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆருயிர் சகோதரர் திருமாவளவன் அவர்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, உலக வரலாற்றில் ரத்த ஆறு ஓடிய கரைகளிலே புரட்சி பூபாலம் இசைப்பதற்கு செங்கொடி ஏந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தோழர்களே, வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகளே, என் ஊனோடும் உதிரத்தோடும் உயிரோடும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளே, நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான மக்கள் மன்றத்தின் நீதிபதிகளான மதிப்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். மஞ்சள் வெயில் அடிக்கிறது. மலை அடிவாரத்தை நோக்கி ஆதவன் சரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சாயங்கால நேரத்தில் மந்தமாருதம் மெல்ல மெல்ல தவிழ்ந்து வந்து பகல் பொழுதினுடைய அனல் வெப்பத்தை கரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அள்ளி இதழ் விரிக்கும் அந்திமாலை பொழுதில் உங்களிடத்திலே உரையாற்றக்கூடிய அரிய சந்தர்ப்பம் மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கு இந்த மார்ச் 1ஆம் நாள் வாய்த்திருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும், ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிற ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பொருளை சொல்லுவார்கள். எள் விழுவதற்கு இடமில்லை, ஊசி போட்டால் ஓசை கேட்கும். இதுதான் மக்கள் நல கூட்டணியின் கூட்டத்தினுடைய சிறப்பு என்பதை நான் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆரவாரம் எழுப்புவது தலைவர்கள் மீது கொண்டிருக்கிற நேசத்தின் காரணமாக. ஒரு இளைஞன் கூட மது அறிந்துவிட்டு இங்கே வரவில்லை என்பதுதான் இந்த கூட்டத்தின் சிறப்பு. எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சகோதரிகள், தாய்மார்கள் பத்திரமாக வந்து பத்திரமாக வீட்டுக்கு போக முடியும். தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய 3வது கட்ட பிரச்சாரம் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. ஜூலை மாதம் ஜெகமங்க போரிட்ட ஜூலியஸ் சீசர் பெயரால் இருக்கிறது என்பார்கள். ஆகஸ்ட் மாதம் ரோமானிய பேரரசின் சக்கரவர்த்தி அகஸ்டஸ் சீசரின் பெயரால் அமைந்திருக்கிறது என்பார்கள். மார்ச் மாதம் ஒரு யுத்தகலத்தை நோக்கி நாம் அணிவகுத்து செல்வதற்கான மாதம் என்பதால் திருவள்ளூரிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மார்ச் ஃபார்வர்ட், முன்னோக்கி செல், அணிவகுத்து செல். மக்கள் நல கூட்டணியினுடைய வீறு கண்ட தொண்டரே, தோழரே, சிறுத்தையே, கண்மணியே, வீறு கொண்டு செல்.
let us march forward. முன்னேறி செல்வோம். we will capture power. நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம், ஆட்சி அமைப்போம். மந்திரிமார்கள் கொள்ளையடித்தார்களே அண்ணா திமுகவிலே அந்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் சொத்தாக்கப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த சட்டத்தினுடைய அர்த்தம் என்று தெரியாமலே சில பேர் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயரை எல்லாம் சொல்லி இந்த மேடையினுடைய தகுதியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். உழவர்களின் கண்ணீரை துடைப்போம். கல்விக்கூடங்கள் கொள்ளை கூடாரங்களாக இருப்பதை நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். சமூக நீதியை நிலைநாட்டுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஊழலை ஒழிப்பது மட்டுமல்ல, மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை நிரந்தரமாக விடுவிப்போம். என் அன்பு சகோதரிகளே, வீடுகளில் இருந்து என் பேச்சை கேட்கின்ற என் அருமை தாய்மார்களே, இன்று பகலிலே வந்திருக்கிற ஒரு செய்தி, சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற இடத்தில் 2 பள்ளி மாணவர்கள் +1 மாணவர்கள் முழுக்க மது அருந்திவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் மயங்கி சாலை ஓரத்திலே கிடந்திருக்கிறார்கள்.